நாடு முழுவதும் சமையல் எரிவாயு சிலிண்டர் பதுக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அந்த அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் சுஜாதா சர்மா 2000க்கும் மேற்பட்ட இடங்களில் நேற்று மட்டும் சோதனை நடத்தியிருப்பதாக கூறினார். சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான ஆன்லைன் முன்பதிவு அதிகரித்து வருவதாகவும் அவ்வாறு முன்பதிவு செய்வோருக்கு உடனடியாக சிலிண்டர் விநியோகம் செய்யப்படுவதாகவும் தெரிவித்தார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 88,82,000 சிலிண்டர்கள் முன்பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் 87,28,000 சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாகவும் சுஜாதா சர்மா விளக்கமளித்தார். பொது பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் எந்தவித சிக்கலும் இல்லாமல் தொடர்ந்து விநியோகிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் அமைச்சகங்களுக்கு இடையேயான ஊடக சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் சுஜாதா சர்மா பங்கேற்று பேசினார். அப்போது அவர் மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றத்திற்கு இடையில் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்தார். மேலும் தட்டுப்பாடின்றி எல்பிஜி பொது விநியோகத்தை மேற்கொள்ள அனைத்து விதமான முயற்சிகளையும் மத்திய அரசு எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். குறிப்பாக சமையல் எரிவாயு விநியோகத்தில் 100 விழுக்காட்டையும் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு விநியோகத்தில் 70 விழுக்காடு அளவுக்கு விநியோகிப்பதை உறுதி செய்யும் நடவடிக்கையை எடுத்துள்ளதாகவும் சுஜாதா சர்மா தெரிவித்தார். மேலும் இணையத்தின் மூலம் எரிவாயு முன்பதிவு செய்வது 99 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக கூறிய அவர் கடந்த 2 நாட்களில் மட்டும் 88.82 லட்சம் எல்பிஜி சிலிண்டர்கள் பதிவு செய்யப்பட்டு அதில் 87.28 லட்சம் வணிக சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.